வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஹோமியோபதி மருந்து எடுக்கும்போது இங்கிலீஷ் மருத்துவமான இந்த அலோபதி மாத்திரை வந்து சாப்பிடலாமா, சேர்த்து சாப்பிடலாமா, இல்லாட்டி நான் அதை சாப்பிடும்போது ஹோமியோபதி மருந்து சாப்பிடுறதை நிப்பாட்டிட்டு அதை வந்து அதோட கோர்ஸை வந்து நான் முடிச்சுட்டு தான் இதை ஆரம்பிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இதை தான் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. யூஸ்வலா ஹோமியோபதி மருந்துக்கும் அலோபதி மருந்துக்கும் தாராளமா சேர்த்து சாப்பிடலாம். இது ரெண்டையும் நீங்க சேர்த்து சாப்பிடறதுனால எந்த விதத்திலயும் ஒரு கான்ட்ராண்டிகேஷனோ சைடு எஃபெக்டோ கிடையாது. இப்போ நீங்க ஹோமியோபதி மருந்து வந்து நீங்க ஒரு மூக்கடைப்புக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து உங்களுக்கு டயரியா வருது, வாமிட்டிங் வருது அப்படின்னா, இது ஒரு சாப்பாடு ஒத்துக்காதனால வருதுன்னா நீங்க அதுக்கு வந்து ஊசி போடுறீங்க. காய்ச்சல் வருது, அதுக்காக நீங்க ஊசி போடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இங்கிலீஷ் வைத்தியம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மாத்திரை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஹோமியோபதியை நிற்பாட்டிட்டு அலோபதி மருந்து வந்து அந்த கோர்ஸை வந்து முடிச்சுட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அலோபதி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏற்கனவே ஒரு தொந்தரவுக்கு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால நான் வந்து ஹோமியோபதி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டியதுல நீங்க தாராளமா ஹோமியோபதி மருந்து சாப்பிடும் போது அலோபதி மாத்திரையை தாராளமா நீங்க சாப்பிடலாம். இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஹோமியோபதி மாத்திரையை ஸ்டாப் பண்ணணும். அலோபதி மாத்திரையை சாப்பிடும் போது நீங்க ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டி ஹோமியோபதி மாத்திரையை சாப்பிடும் போது நீங்க வந்து உங்களுக்கு காய்ச்சலுக்கோ இல்லாட்டி வேற ஏதாவது தொந்தரவுக்கு நீங்க அலோபதி மாத்திரை நீங்க நடுவுல வந்து ஒரு கோர்ஸ் வந்து திடீர்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அதை சாப்பிடலாம். நம்ம கிட்ட வாங்குற அந்த கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 1 or 2 days நீங்க நிறுத்துனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹோமியோபதி மருந்த ரொம்ப லாங்கா நீங்க வந்து நிப்பாட்டிட்டு நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிராஜுவலா கிடைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடும். முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, WHO அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பெஸ்ட் காம்ப்ளிமெண்டரி மெடிசன்ஸ் டு பி டேக்கன் அலாங் வித் அலோபதி மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியை தான் சொல்றாங்க. ஸோ எதனாலனா ஹோமியோபதி மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட், அலோபதி மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். அலோபதி மாத்திரை நீங்க பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தண்ணி குடிச்சு முழுங்கினா என்ன ஆகும், அது வந்து வயிற்றுக்கு தான் போகும். வயிறுல இருந்து நமக்கு செரிமானம் ஆகி லிவர்ல இருந்து பிளட்டுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்புல ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில யூரின் வழியா நமக்கு எக்ஸ்கிரீட் ஆகும் நமக்கு. ஆனா ஹோமியோபதி மருந்தோட மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம சாப்பிட்ற அந்த சின்ன சின்ன மாத்திரைகள் நீங்க சப்பி சாப்பிடும் போது இது வயிறுக்கே போகாது. ஸோ டைரக்டா உங்களோட டார்கெட் ஏரியா, அந்த மெடிசனுக்குன்னு உள்ள டார்கெட் ஏரியா என்னவோ, கண்ணா இருக்கலாம், இல்லாட்டி வயிறா இருக்கலாம், கை கால்களா இருக்கலாம், என்ன டார்கெட் ஏரியாவோ அந்த குறிப்பிட்ட செல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா இதை அப்சர்வ் பண்ணிடும். டைரக்டா செல்ஸ்குள்ள என்டர் ஆயிடுறதுனால இதுவும் அந்த அலோபதி மாத்திரையோட மெடிசன்ஸும் ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்றது ரொம்ப கம்மி. பிளஸ் ஹோமியோபதி மாத்திரை வந்து உங்களுக்கு இயற்கை மருத்துவம் அப்படின்றதுனால இதை நம்ம சாப்பாடு சாப்பிடுற மாதிரி தான். ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது நம்ம அலோபதி மாத்திரையை நம்ம சேர்த்து தானே சாப்பிடுறோம். கண்டிப்பா மாத்திரை சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிடாம இருக்க மாட்டோம்ல, அதே மாதிரி இது சாப்பாடு மாதிரி தான். இதனால நம்மளோட தொந்தரவுக்கோ இல்ல இந்த மெடிசன்னால சேர்த்து சாப்பிட்றதுனால எந்த பாதிப்போ நமக்கு வராது. தாராளமா நீங்க அலோபதி மாத்திரையோ ஹோமியோபதி மாத்திரை சாப்பிடும் போது தாராளமா சேர்த்து சாப்பிடலாம். ஸோ நீங்க வந்து சப்போஸ் ஹோமியோபதி மாத்திரை எடுக்கும் போது ஒரு அலோபதி மாத்திரையோ இல்லாட்டி அலோபதி மாத்திரை எடுக்கும் போது ஒரு ஹோமியோபதி மாத்திரை எடுக்கணும் அப்படின்னா இது வந்து நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. தாராளமா நீங்க எடுக்கலாம். ஏன்னா இதோட ஆக்ஷன் வந்து வேற, இதோட ஆக்ஷன் வந்து வேற. ரெண்டுமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாது, சைடு எஃபெக்ட் கொடுக்காது, கான்ட்ராண்டிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ தாராளமா ரெண்டையும் நீங்க வந்து ஒரே டைம்ல நீங்க வந்து சாப்பிடலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.